அனைவருக்கும் வணக்கம். குழந்தை வளர்ப்பிற்கு கண்டிப்பு தேவையா அல்லது சுதந்திரம் தேவையா? இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இதுவே. அனைவருக்கும் வணக்கம். நமது டிஜேஎஸ் பல்தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக, தமிழ் தென்றல் பேரவையின் சார்பாகவும், கிரியேட்டிவ் பிளிப்ஸாகவும் இந்த பட்டிமன்றத்திற்கு உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன அந்த தலைப்போட முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே குழந்தை பருவத்துலேருந்து தான் இப்போ இந்த பருவத்துக்கு நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, கரெக்டுங்களா? இந்த பருவத்தில் நீங்கள் அட்டன் பண்ணதில், இந்த பருவத்தை ரீச் ஆனதில் உங்களுடைய பெற்றோர்கள் பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் அந்த பங்கு முக்கியமாக இருக்கிறதுல உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்களா, இல்லை கண்டிப்போடு வளர்த்தாங்களா, இதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க, இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் இந்த தலைப்பே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக அனுபவித்து பேசுகிறத தான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. ஸோ அதனால் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னது? குழந்தை வளர்ப்பிற்கு கண்டிப்பு தேவையா அல்லது சுதந்திரம் தேவையா? ரைட்டா? இதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இதுக்கு சார்பாக முதல்ல நம்ம யாருக்கு பேசுகிறோம்னா, சுதந்திரம் தான் முக்கியம் குழந்தை வளர்ப்பிற்கு அப்படிங்கிறதுல செல்வரசி நீங்கள் உங்களுடைய தர்க்கத்தை ஆரம்பிக்கலாம். வாங்க. இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர் அவர்களுக்கும், என்னுடன் உரையாட காத்திருக்கும் எனது சக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குழந்தைகள் வளர்ப்பில் சுதந்திரம் தேவை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலக பொதுமறையை எழுதிய வள்ளுவன் சொன்ன திருக்குறளில் இருந்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இதுக்கு பொருள் என்னன்னா, தன் குழந்தைகள் அறிவும் நல்ல திறமையும் உடையவர்களாக இருப்பது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும். ஐயா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த உலகத்துல நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தனித்திறமை கொண்டு இருப்பாங்க. ஒருத்தர் கல்வியில சிறந்தவரா இருப்பாங்க, இன்னொருத்தர் திறமையில சிறந்தவரா இருப்பாங்க. திறமை இல்ல விளையாட்டு என பல தொழில சிறந்தவரா இருப்பாங்க. எல்லா பெற்றோரும் தங்களது குழந்தைகளை படிக்க வச்சு இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு அவங்க நினைக்கிற ஏதோ ஒரு துறையில படிக்க வச்சு நல்ல வேலையில இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா பெரும்பாலான பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களோட விருப்பத்தை கேட்கறதே இல்லை. உதாரணத்துக்கு, இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனை சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லையும், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் போட்டா அவங்களுக்கு பிடிக்காத படிப்பே படிச்சு வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தான் செய்யணும். இப்போ இந்தியாவில் நடந்த நீட் எக்ஸாம்ல கூட இந்தியா முழுவதும் 19 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் பெற்றோர்களின் கட்டாயம். நீ டாக்டர் தான் படிக்கணும், நீட் எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்னு அவங்க கொடுத்த கட்டாயம். அதுதான் அந்த தற்கொலைக்கு காரணமா இருந்தது. இதே அந்த 19 பேரும் அவங்களுக்கு முடிச்சு படிச்சிருந்தா தற்கொலை பண்ணியிருப்பாங்களா? காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லப்படுற சச்சினே அவருக்கு முடிச்ச துறையான கிரிக்கெட்ல தேர்ந்தெடுத்ததுனால தானே இவ்வளவு சாதிக்க முடிஞ்சுது. அவ்வளவு ஏன், இப்போ இந்திய அணியில விளையாடுற வைபவ் சூரியவன்ஷி உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு முடிச்ச துறையான கிரிக்கெட்ல இப்போ அவருக்கு 15 வயசு தான் ஆகுது. சாதாரண 10வது படிக்க வேண்டிய ஒரு மாணவன் தான். ஆனா இந்த வயசுலயே உலகம் முழுக்க தெரியினார்னா அவருக்கு இருக்க திறமை தான் அதுக்கு காரணம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அவர் இந்த அளவுக்கு சாதிக்க அவங்க பெற்றோர்கள் அவருக்கு முடிச்ச துறையில சாதிக்கணும்னு அவருக்கு கொடுத்த சுதந்திரமும் ஒத்துழைப்பும் இல்லாவிட்டால் இது சாத்தியமா? எல்லா பெற்றோர்கள் மாதிரியும் நீ ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும்னு அவங்க பெற்றோர்கள் கட்டாயப்படுத்திருந்தா இது சாத்தியமா இருக்குமா? ஐயா, எப்பவுமே இஷ்டப்பட்டுதான் கஷ்டப்படணும், அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எனவே அந்த முன்னேற்றம் வேணும்னா பெற்றோர்கள் போதுமான சுதந்திரம் கொடுத்தாகணும்னு சொல்லி எனது முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ செல்வரசி சுதந்திரம் தான் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரையை நிறைவு செய்திருக்காங்க. அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இந்த வைபவ் சூரியவன்சியை பற்றி நல்லா சொன்னாங்க. அவனுடைய 15 வயசில் இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிந்திருக்கிறான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 15 வயதில், இளம் வயதில் இந்திய ஒரு நாள் அணியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. வரப்போகிற
இங்கிலாந்து தொடருக்கான அணியில் இடம் பிடிச்சிருக்கிறார். ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாதத்தை வச்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கு இல்லை கண்டிப்பு தான் தேவை குழந்தை வளர்ப்புக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு லாவண்யா. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று நான் பேசப் போகின்ற தலைப்பு குழந்தைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். குழந்தைகள் வளரும் போது சரி தவறு அறிய வழிகாட்ட வேண்டும். சுதந்திரம் என்ற பெயரில் எல்லாவற்றையும் அனுமதித்தால் ஒழுக்கம் பாதிக்கப்படும். எடுத்துக்காட்டு மொபைல் போன். சுதந்திரம் கொடுக்கலாம், ஆனால் கண்டிப்பு மிகவும் அவசியம். கண்டிப்பு இல்லை என்றால் குழந்தைகள் தவறான வழியில் செல்வதற்கு மிகவும் வாய்ப்பு அதிகம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நமக்கு கண்டிப்புங்கிற அணியிலேருந்து லாவண்யா வந்து அவங்களுடைய உரையை முடிச்சிருக்காங்க. ஸோ குழந்தை வளர்ப்புக்கு தேவை கண்டிப்பு தான், சுதந்திரம் தேவையில்லை அப்படிங்கிறத அவங்களுடைய வாதத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னது சுதந்திரம் தேவைன்னு ஒரு அணி சொன்னாங்க. இப்போ இவங்க சொன்னது வாதத்தில் கண்டிப்பும் தேவைதான் அப்படிங்கிறதுல சொன்னதில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தபடியாக சுதந்திரம்ங்கிற பேரத்தில் மோனிகா அவங்கள நீங்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குழந்தை வளர்ப்பில் சுதந்திரம் தேவை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எதிரணி நண்பர்கள் ஒரு தவறான புரிதலில் இருக்காங்க. நாங்க சொல்றது வந்து கண்மூடித்தனமான சுதந்திரம் இல்லை, கண்ணுக்கு கண்டிப்போடு கூடிய சுதந்திரம். போலீஸ் மாதிரி 24 மணி நேரமும் கண்டிச்சுட்டே இருக்கிறது இல்லை, டாக்டர் மாதிரி கூடவே இருந்து வழி நடத்துற சுதந்திரத்தை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பு என்ற பேர்ல ஒரு குழந்தைய 6 மணிக்கு எழுப்பி அவனை திட்டி அடிச்சு படிக்க சொன்னா அவனுக்கு வந்து படிக்கவே தோணாது. ஆனா நீங்க பொறுமையா அவனுக்கு எடுத்து சொன்னா அவன் கட்டாயம் படிப்பான். இன்னைக்கு நீ படிக்கலன்னா நாளைக்கு டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவ அப்படி அவனை சொல்லி புரிய வைக்கணும். சொல்லி புரிய வச்சா அவனுக்கே பொறுப்பு வரும். பொறுப்பு உணர்ச்சி அடித்து வரக்கூடாது, அனுபவத்தினால வரணும். சின்ன சின்ன முடிவு எடுக்க சுதந்திரம் கொடுத்தா நாளைக்கு பெரிய முடிவு எடுப்பான். கண்டிப்பு வேலி கட்டுப்பாடு கொடுக்கும். நீங்க இல்லாத நேரத்துல அவன் ஒரு கண்டிப்பு வேலி கட்டுப்பாடு கொடுக்கும். நீங்க மிரட்டுற வரைக்கும் தான் அந்த குழந்தை ஒழுங்கா இருக்கும். நீங்க இல்லாத நேரத்துல அவன் மேலும் அவனை கண்டிச்சு வச்சதுனால அவன் தப்பு செய்யறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஆனா நீங்க சுதந்திரம் கொடுத்தா அவன் தப்பு செஞ்சு அவனை திருத்திப்பான். இப்ப காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கிறவன், வேலைக்கு போறவன் தானே அவனே காலேஜ் போறவங்க, ஹாஸ்டல்ல தங்குறவங்க, வேலைக்கு போறவங்க தானே அவங்க ஒழுக்கமா இருக்கணும்ட்டு கத்துப்பாங்க. இப்ப ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரொம்பவே பயப்படுவா. ஆனா நீங்க கண்டிப்போட இல்லைன்னா ஜாலியா நீங்க பேசி பழகுனீங்கன்னா அவ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்வா. அவ கண்டிப்பா இருக்கிற நேரத்துல அவ கொஞ்சம் கொஞ்சமா பொய் சொல்ல ஆரம்பிப்பா. பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதுனால அவ பின்னாடி நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. எனவே சுதந்திரம் கொடுக்கறது தான் அவசியம் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். ஸோ இப்போ மோனிகா வந்து அவங்களுடைய வாதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதந்திரம்ங்கிறதுல 2 வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. கண்மூடித்தனமான சுதந்திரம் இல்லை, கண்டிப்புடன் கூடிய சுதந்திரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாதத்தை நிறைவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு எதிர்ப்புறமாக நம்ம அர்ச்சனா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது வந்து குழந்தை வளர்ப்புக்கு கண்டிப்பு மட்டுமே தேவை அப்படிங்கிற பேசில் வர்றதுக்கு அர்ச்சனா அவங்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளின் வளர்ப்பால் கண்டிப்பு தேவை என்னும் தலைப்பில் கூற வருகிறேன். இன்றைய உலகில் குழந்தைகள் இணையம், சமூக ஊடகம், தவறான பழக்கங்கள் போன்றவற்றை எதிர்கொள்கிறார்கள். இந்த நிலையில் பெற்றோர்கள் நீங்கள் கண்காணிக்க வேண்டும், எல்லைகளை அமைக்க வேண்டும், தேவையான இடத்தில் கண்டிக்க வேண்டும். கண்டிப்பு என்பது தண்டனை அல்ல, பாதுகாப்பு. எனவே குழந்தைகளை சரியான பாதையில் நடத்த கண்டிப்பு தேவை. சுதந்திரம் என்ற பெயர்ல பணம் கொடுத்து, மொபைல் கொடுத்து அவர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்வதால் இதனால் அவர்களின் வாழ்க்கை வீணா போகும். என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ குழந்தை வளர்ப்புக்கு தேவை கண்டிப்பு தான் தேவை அப்படிங்கிறதுல அர்ச்சனா வந்து அவங்களுடைய வாதங்களை வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பு தான் தேவைங்கிறது நமக்கு தெரியுது. என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும் கண்டிப்பும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுல அவங்களுடைய வாதங்களை வச்சுருக்காங்க. இதையும் நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2க்கும் சொல்லாமல் இருக்கிறதுனால இறுதி வாய்ப்பாக குழந்தை வளர்ப்பிற்கு சுதந்திரம் தான் முக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்கள பேச அழைக்கும். இங்கே அமர்ந்திருக்கும் நடுவரை அவர்களுக்கும் என்னுடன் உரையாட வந்துள்ள சக மாணவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் இங்க பேசி வந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு
அதாவது அவளோட வாழ்க்கையில வந்து அவங்க வந்து வளர்றதுக்கு கண்டிப்பா சுதந்திரம் தேவை அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். ஐயா அவங்க கண்டிப்பு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், ஒரு கண்டிப்பு வந்து குழந்தைக்கு வந்து பயத்தை உண்டாக்குது. அதாவது கண்டிச்சு வளர்க்குற இடத்துல நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க 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 பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்குற இடத்துல அந்த குழந்தை வேற எதனா தப்பு செஞ்சுச்சுன்னா கூட, இல்லையா வேற எதனா தவறு தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா கூட, அந்த குழந்தை வந்து அவங்க பெற்றோர் இடத்துல போய் அந்த தவறை வந்து சொல்ல அது ரொம்ப தயங்குது. ஏன்னா கண்டித்து வளர்க்கணும். அதாவது அவங்க சொல்றாங்க கண்டித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, குழந்தைங்க வந்து அம்மா இப்படிதானே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, அப்பா இப்படிதானே நம்மள சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே போய் சொல்லிட்டு அப்பா நம்மள அடிப்பாரோ, அம்மா நம்மள அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப பயப்படும். நாங்க சொல்றோம், நாங்க வந்து சுதந்திரத்தை தரோம் குழந்தைங்களுக்கு வந்து சுதந்திரத்தை தரும்போது அந்த குழந்தைங்க வந்து நான் பெற்றோர் இடத்துல வந்து ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லும். அதாவது அப்பா நான் இங்க போனேன், எனக்கு இந்த தப்பு நடந்தது, எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும். அது மட்டும் இல்ல, இந்த காலகட்டத்துல ஒரு புதிய திறமையும் ஒரு சுதந்திரமும் குழந்தைக்கு கண்டிப்பா தேவை சார். ஏன்னா இந்த ஜென்ரேஷன், அதாவது இந்த காலத்துல வந்து புதிய படைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இந்த உலகத்துல வந்து அவ வந்து இந்த உலகத்துல வந்து அவ வந்து நடமாட, அதாவது அவ வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்றதுக்கு அந்த புதிய படைப்பும் புதிய சாதனையும் அந்த குழந்தைக்கு தேவையா இருக்கு சார். இதை நீங்க வந்து கண்டிச்சு வளர்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு இதுதான் செய்யணும் நீங்க சொல்லி தந்தீங்கன்னா அந்த குழந்தை அதை மட்டும் தான் பின்பற்றுமே தவிர அவ புதிய சிந்தனையை வந்து அவளுக்குள்ள வரவே வராது. குழந்தைங்களை வந்து கட்டுப்படுத்தாதீங்க சார். குழந்தைங்க பின்னாடி இருந்து நீ இப்படிதான் நடக்கணுமா, இப்படிதான் பண்ணணும்னு வழிகாட்டுங்க. கட்டுப்படுத்துறது வேற, வழிகாட்டுறது வேற. குழந்தைங்களுக்கு வந்து நீங்க கட்டுப்படுத்த அவ வந்து ரொம்ப தயங்குவா. இப்போ என் கூட பேசுறவங்க முன்னாடி வந்து சொல்லிட்டு போனாங்க, நீட் எக்ஸாம்ல வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கினாங்க எழுத முடியாம அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஏன் அந்த குழந்தை வந்து தகப்பன் இடத்துல வந்து சொல்றதுக்கு தயங்குது. அப்பா நான் இந்த மாதிரி எழுதிட்டேன், நான் தெரியாம எழுதிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த குழந்தை தயங்குறதுனாலதான் அந்த மாதிரியான ஒரு நிலைமை எடுக்குது. இப்போ நாங்க சுதந்திரம் கொடுத்து வளர்த்ததுனால, நாங்க வளர்க்குறோம் அப்படின்றதுனால அந்த குழந்தை வந்து நான் இந்த மாதிரி எழுதிட்டேன்ப்பா, எனக்கு தெரியலப்பா, நான் இன்னொரு வாட்டி கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல சொல்லும். ஆனா சொல்லாத குழந்தை தான் தப்பான முடிவு எடுத்து நான் டிப்ரெஷன்ல போயிட்டு அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்ற பாருங்களேன். ஒரு பட்டம் இருக்கு, அந்த பட்டம் வந்து காத்துல வந்து பறக்க விட்டுதான் நீங்க நூலை பிடிக்கணுமே தவிர, எடுக்கும் போதே, அதாவது பட்டம் விடும் போதே அந்த நூலை பிடிச்சி எடுத்தா அந்த பட்டம் பறக்காது. அதே மாதிரிதான் குழந்தைகளோட வாழ்க்கையும். குழந்தைங்களை வந்து விட்டு நம்ம பின்னாடி இருந்து சந்தோஷப்படணுமே தவிர, நம்ம கையிலேயே கண்டிப்பை வச்சு கண்டிப்புன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை பிடிச்சி நம்ம பறக்க விட்டோம்னா அந்த குழந்தை பறக்காது சார். அதாவது ஒரு குழந்தையோட வாழ்க்கையில வந்து அது வந்து ஒரு பட்டம் போல ஆகாயத்துக்கு பறக்கணும் அப்படின்னா, ஒரு வெற்றியை அது அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையில சுதந்திரம் வந்து மிக தேவையானதா இருக்குது சார். அது மட்டும் இல்ல, சுதந்திரம் வந்து சுதந்திரம் கிடைக்கிற குழந்தைங்க வந்து ஒரு வரலாற்றை படிக்குது. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து அவங்க வீட்டுல சொல்றதும் சரி, அவங்களோட காலத்துல சொல்றத அவரு கடைபிடிச்சிருந்தாருன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அம்பேத்கரை வந்து ஒரு சாதனையாளரா நாங்க பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அவர் வந்து கண்டிப்பு இதுதான் நம்மளோட வட்டம், இதுதான் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி வளர்ந்திருந்தாருன்னா அவர் இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அப்துல் கலாம் ஐயா கூட பாத்துக்கோங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து அவரோட அந்த சின்ன வயசுல கூட அவரோட சுதந்திரம், அதாவது அவரோட கேள்வி கேட்கிற சுதந்திரம் தான் கிடைச்சதுனாலதான் இந்த நேரத்துல அவரும் ஒரு சாதனையாளரா இருக்கிறாரு. சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல ஆம்பளை பசங்களை கூட ஓரளவுக்கு விடுறாங்க சார் சுதந்திரமா. ஆனா பொம்பளை பசங்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துறாங்க. சுதந்திரம் உனக்கு வந்து சுதந்திரம் எல்லாம் இல்ல, உனக்கு வந்து கண்டிப்பு, நீ பொம்பளை பொண்ணுனா ஒரு கண்டிப்பு தான் இருக்கணும், உன்னை சுத்தி ஒரு வட்டம் இருக்கணும், இந்த வட்டத்துக்குள்ள தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பை போட்டு வளர்க்குறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், அப்படி வளர்க்குற தாய் தகப்பனுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். கண்ணகிக்கு நடந்த அந்த கொடுமையால, அதாவது கண்ணகிக்கு நடந்த அந்த அநியாயத்தை அவங்க சுதந்திரமா தட்டி கேட்டதுனாலதான் இந்த இடத்துல நம்ம எல்லாம் கண்ணகியை வந்து நினைச்சு பாக்குறோம். அதே அவங்க சுதந்திரம் கிடைக்காம அந்த இடத்துல கண்டிப்புன்னு இருந்திருந்தாங்கன்னா நம்ம இந்த நேரத்துல அவங்களை நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் சார். அது மட்டும் இல்ல, நிறைய பெண்கள் வந்து வீட்டு உள்ளே இருக்காங்க. ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து கண்டிச்சு வளர்க்குறாங்களாம். கண்டிச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வெளியே கூட விடாம நிறைய பேர் வந்து நிறைய கனவுகளோட சரி, நிறைய சிந்தனைகளோட சரி வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், குழந்தைங்க வந்து
குழந்தைங்களை வந்து அடக்காதீங்க. அது மட்டும் இல்ல, கண்டிப்பு அப்படின்ற பேர் வந்து அப்படின்ற ஒரு நிலைமை வந்து குழந்தைங்களை அடக்குமே தவிர, அதாவது அமைதியா இருக்குமே தவிர அந்த குழந்தைங்களை சாதிக்க விடாது. ஆனா சுதந்திரம் வந்து குழந்தைங்களை வந்து வளர வைக்கும் சார். அவங்களோட கனவுகளையும் சரி, அவங்களுடைய மனதுல இருக்கிற பயத்தையும் சரி, எல்லாவற்றையும் சரி சுதந்திரம் வந்து வளர வைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல வந்து இப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து நாங்க பொறுப்பை சொல்லித்தரோம், இதை சொல்லித்தரோம், அதை சொல்லித்தரோம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பயத்தினால பொறுப்பு வரக்கூடாது, புரிதலால மட்டும்தான் பொறுப்பு வரணும். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து சொல்றாங்க காலத்தை வந்து நாங்க எப்படி பண்ணுவோம், நாங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து நன்மையை சொல்லித்தரோம், அதாவது குழந்தைக்கு வந்து நல்லதை சொல்லித்தரோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தீ இருக்கு, அதாவது ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா நீங்க குழந்தைகிட்ட சொல்லலாம், சின்ன குழந்தைகிட்ட சொல்லலாம், அந்த நெருப்புல கை வைக்காதமா, அது சுட்டுடும் நீங்க சொல்ல அந்த குழந்தை கை வைக்காமையா இருக்கும். அது போயிட்டு அந்த நெருப்பை தொட்டு பார்த்து ஐயோ இது சுடுது, இதுல நம்ம கை வைக்க கூடாது அப்படின்னா மட்டும்தான் சார் அந்த குழந்தை அதுல இருந்து விலகி வரும். ஒரு குழந்தை வந்து தப்பு செய்யுது அப்படின்னு சொன்னா சுதந்திரமா இருக்கிற பேரண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சுதந்திரமா இருக்க தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தப்பை செய்யாதம்மா, இந்த தப்பை செஞ்சா கூட அப்பா கிட்ட வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா வளர்க்குறவங்க வந்து அந்த குழந்தை வந்து நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அதை வந்து மறைக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு கூண்டுல இருக்கிற கிளி வந்து கண்டிப்புனால பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா அதால சுதந்திரமா உலகத்துல பறக்க முடியாது. இந்த காலகட்டத்துல கண்டிப்பு வந்து ஒரு கூட்டுல இருக்கிற கிளி மாதிரி சார். அந்த கிளிய வந்து அதை அடக்கி மட்டும் தான் வைக்குமே தவிர பறக்க விடாது. ஆனா சுதந்திரம், இந்த காலத்துல சுதந்திரம் வந்து அந்த கிளிய வந்து பறக்க விடுற மாதிரி சார். இப்போ நாங்க வந்து சுதந்திரம் கொடுத்து நாங்க பறக்க விட்டா அவங்க வந்து ஆகாயத்துல பறப்பாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த காலத்துல சுதந்திரம் மட்டும்தான் குழந்தைக்கு மிக அவசியமானதை தவிர கண்டிப்பு அவசியம் இல்லை. கண்டிப்பு வந்து குழந்தைங்களை கட்டுப்படுத்த தான் உதவும். அதாவது சுதந்திரம் தான் குழந்தைங்களுக்கு தேவை என்று கூறி எனது உரையை முடித்து வருகிறேன். நன்றி. ஸோ குழந்தை வளர்ப்புக்கு தேவை சுதந்திரம் தான் அப்படிங்கிற சொல்லி அந்த டீம்ல வந்த இறுதி பேச்சாளர் தமிழ்ச்செல்வி நல்லா அருமையாக பேசினாங்க. நல்ல சில எடுத்துக்காட்டுகள் தர முன்னோர்களை வந்து அம்பேத்கர், அப்துல் கலாம், கண்ணகியை பற்றி வரலாற்று நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கிளியை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தா அது வந்து கண்டிப்போட இருக்கக்கூடாது, வெளியில் விட்டால் தான் சுதந்திரமாக பறக்கும் அப்படின்லாம் சொல்லி, ஸோ இவங்க முடிச்சிருக்கிற இந்த வாதத்தை வச்சு நம்ம வந்து முடிவு சொல்லணும்னா இன்னைக்கு குழந்தை வளர்ப்புக்கு தேவை சுதந்திரம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாதம், இறுதி வாதம் அருமையாக பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க சைடில் தான் தலை தூக்கி நிற்கிது. அதாவது இன்னைக்கு குழந்தை வளர்ப்புக்கு தேவை சுதந்திரம் தான் அப்படிங்கிற அளவில் இவங்க பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலடியாக வந்து குழந்தை வளர்ப்புக்கு கண்டிப்பு தான் முக்கியங்கிறதுல நம்ம முகமது வந்து என்ன சொல்கிறாரோ அவருடைய இறுதி வாதங்களை வைத்து இதற்கான தீர்ப்பை நம்ம சொல்ல முடியும். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்துள்ள சக நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்ப்பதில் கண்டிப்பு தான் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நான் பேச வந்துள்ளேன். என் எதிரணியை சேர்ந்த நண்பர்கள் சுதந்திரம்தான் குழந்தைக்கு தேவை என்று பல அருமையான கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் கூறினார்கள். நான் சுதந்திரம் தேவையில்லை என்று கூறவில்லை. சுதந்திரத்தோடு அன்பு கூடிய ஒரு கண்டிப்பும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். எதிரணி பேசும்போது சொன்னார்கள், கண்மூடித்தனமான சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்கவில்லை, கண்டிப்புடன் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை தான் நாங்கள் கொடுக்கிறோம் என்று. அதிலேயே தெரியுது சுதந்திரம் கொடுத்தாலும் அதுல கண்டிப்பு இருக்குது என்று. ஐயா, வாழ்க்கையில வெற்றி பெற திறமை மட்டும் இருந்தா போதாது, அந்த திறமைய எப்படி ஒழுக்கமா இது பண்ணணும், எப்படி பொறுப்போடு இது பண்ணணும், நேரத்தை எந்த நேரத்துல வந்து செலவு செய்யணும் அப்படின்றதெல்லாம் இந்த கண்டிப்பு இருந்தா மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஐயா, எப்படி ஒரு செடி வந்து மரமா வளரும் போது அந்த செடியா இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு சப்போர்ட்டா நம்ம ஒரு குச்சி வைக்கிறோம், அந்த குச்சி வச்சா மட்டும்தான் அந்த செடி நேரா ஒரு நல்ல மரமா வளரும். அந்த செடியில நம்ம ஒரு குச்சியா வைக்கிறோம்ல, அந்த குச்சி தான் ஐயா கண்டிப்பு. ஒரு குழந்தை வளரும் போதே நம்ம பெரியவங்களுக்கே மதிப்பு தரணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்தாதான் அந்த குழந்தை பெரியவங்களா வளர்ந்தும் அதை கடைபிடிக்கும். ஐயா, இப்போ ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறாருன்னா குழந்தைங்க வந்து பாடத்தை கவனிக்காம சேட்டை பண்ணிக்கிட்டு மதிக்காம அப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர் அப்படியே விட்டாருன்னா அவங்களுடைய கல்வியும் நாசமாகும், அவங்களுடைய வாழ்க்கையும் நாசமாகும். ஐயா, அதே அந்த ஆசிரியர் வந்து குழந்தைய வந்து நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்படிலாம் பண்ணனா படிப்பு அவ்வளோ வராதுப்பா, இது படிப்புக்கான ஒழுக்கம் கிடையாதுப்பா, ஒழுங்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய கல்வியும் நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஐயா. ஐயா, தண்டனைன்றது கண்டிப்புன்றது ஒரு தண்டனை கிடையாது ஐயா. அது ஒரு பாதுகாப்பு, ஒரு வழிகாட்டி. வாழ்க்கையில எந்த ஒரு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பு இருந்தா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டே வருது ஐயா. மொபைல் ஃபோனு, ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை குழந்தைகளை தன் பக்கம் ஈர்த்து வருகிறது அந்த மொபைல் ஃபோனு. உதாரணத்துக்கு வீட்டில் மிட் நைட் வரைக்கும் ஒரு 12 மணி 1 மணிக்கு வரைக்கும் ஒருத்தன் மொபைல் ஃபோன் நோண்டுறானா, அவனுடைய பெற்றோர்கள் அவனை கண்டிக்கலை, நீ இந்த டைம் வரைக்கும் ஃபோன் நோண்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனுடைய மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிப்பான். அப்படி அவன் 1 மணி 2 மணி வரைக்கும் நோண்டிட்டு அதுக்கப்புறம் தூங்குனானா காலையில் எந்திச்சு ஸ்கூலுக்கு படிக்கிற வேலையை விட்டுட்டு தூங்குற வேலையை பார்க்குறான் நடுவர் வழியா. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க, 5இல் வளையாதது 50லும் வளையாது. நம்ம சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய பிற்காலத்தில் அது அவங்களுக்கு உதவும். எப்படி பெரியவர்களுக்கு மதிப்பு தரணும், எப்படி பெரிய ஒழுக்கமாக இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம சுதந்திரம் விட்டு நம்ம சொல்லித்தரணும். சுதந்திரமா விட்டுட்டோம்னா அவங்க அதை கற்றுக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே நம்ம அதை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது கற்றுக்க முடியும். நம்ம பின்னாடி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி பையன் ஒழுக்கமாக இல்லாமல் இருக்கான்ப்பா, ஒழுக்கத்தோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 30 வயசு 25 வயசுல ஒழுக்கமாக இருப்பானா, பா எனக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க, குழந்தைங்களுக்கு சுதந்திரம் தான் கொடுக்கணுன்றாங்க. நடுவர் ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல நம்ம சுதந்திரம் கொடுத்து வரத்தோம்னா பெற்றோர்களே மதிக்காம போறாங்க ஐயா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்குள்ள குழந்தைங்க சுதந்திரம் கொடுத்தா அந்த அளவுக்கு இருக்காங்க ஐயா. ஒரு பட்டத்தை வானத்துல விடுறது அப்படின்னு சொல்லிட்டு எதிரணி பேசினாங்க. அந்த பட்டத்தை விடுறதுக்கு காத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நூல் ரொம்ப முக்கியம். அந்த நூலை நம்ம எந்த திசையில திருப்புறோமோ அப்பதான் பட்டை திருப்போம். அந்த நூலு தான் ஐயா கண்டிப்பு. ஒரு குழந்தை போகுதுன்னா அதை அப்படியே விட்டுட்டா அதை அப்படியே அருந்துட்டு போயிடும் ஐயா. அந்த நூலை விட்டு அவங்க கையை விட்டு போயிடும். அது போயிடுச்சுன்னா அதை திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம முன்னாடியே பிடிச்சி வச்சு இப்படி போகணும், இந்த திசையில போகணும், இந்த இதான் நேர்வழி, இப்படி போகணும்னு சொல்லி விட்டோம்னா அது நேராக போகுது, அதோடைய வாழ்க்கையை அது வாழ்ந்துட்டு போகுது ஐயா. ஒருத்தருக்கு சுதந்திரம் திறமையை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பு அவருக்கு திசையை கொடுக்கும். கண்டிப்பு தான் ஒரு குழந்தையை வளர்ப்பதில் கண்டிப்பு தான் அவசியம் என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ குழந்தை வளர்ப்பிற்கு கண்டிப்பு தான் அப்படின்னு சொல்லி முகமது அவருடைய இறுதிவாதத்தை பேசி முடிச்சாரு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசி கண்டிப்பு தான் இன்னைக்கு ஆனால் அந்த கண்டிப்பும் ஒரு சுதந்திரமற்ற கண்டிப்போட சில சுதந்திரமும் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்கிறாரு. ஸோ இது 2 பக்கமும் நிறைய வாதங்களை கேட்டுட்டோம். இப்போ நம்ம இறுதி முடிவு வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பல குழந்தைகள் இன்றைக்கி வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னா குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் கொடுத்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு சுதந்திரத்தை அதிகமாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சுதந்திரம் அதிகமாக கொடுக்கப்படுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேப்பரோ அல்லது சோசியல் மீடியாலேயோ எங்கே ஓப்பன் பண்ணாலும் இந்த சிறார் குற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய பெற்றோருடைய கண்டிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த சுதந்திரம் அதிகமாக அவங்க கொடுத்தனால தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சர்வைவல் அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் ஒரு மிலிட்ரி லைஃப் மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எடுத்துக்கணும், இங்கே தான் போகணும், இதைத்தான் போகணும், அதைத்தான் போகணும்னு சொல்லி ஒரு கண்டிப்புடன் ரொம்ப கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதில் ஒரு அருமையாக ஒரு விஷயம் சொன்னார், 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இந்த குழந்தை பருவங்கிறது இந்த 5 வயசுக்குள்ள தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப முக்கியமான பாயிண்ட்டு கண்டிப்பாக சுதந்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு கண்டிப்பும் இருக்கணும், சுதந்திரமும் இருக்கணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நல்லபடியாக முன்னேறி வாழ்க்கையில் வெளி உலகம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா
ஒரு சில சுதந்திரங்கள், எல்லா விஷயத்திலும் சுதந்திரம் கொடுக்க தேவையில்லை, ஒரு சில விஷயங்களை வந்து சுதந்திரம் கொடுக்கணும். ஆனா அதற்காக முழு சுதந்திரம் கொடுத்துடாம எந்தெந்த இடத்துல இப்ப சொல்ற மாதிரி சில குழந்தைங்களுக்கு பெரியவர்களை மதிக்கவே தெரியவதில்லை சில குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா தேவை. அதனால நான் என்னுடைய இறுதியா நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்புடன் கூடிய சுதந்திரம் இருந்தால் மட்டுமே இன்று குழந்தைகளால் முன்னேற முடியும் என்று என்னுடைய திருப்பை வழங்குகிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த இந்த தென்றல் தமிழ் பேரைய கிரியேட்டிவ் கிளிக்ஸ் மூலியமா இன்னைக்கு நடந்த இந்த பட்டிமன்றத்தை நமக்கு ஆர்கனைஸ் பண்ண கொடுத்த NSS ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு நன்றி நம்ம தெரிவிக்கிறோம். தேங்க்யூ.